வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஹெச்பி கேமிங் சாகா. நாங்கள் உங்கள் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் செகண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம தாத்தாவும் கூட இருக்காரு. ஆல்ரெடி 2-3 ரைடு ஓட்டியிருக்காரு. பாருங்கள், அமௌண்ட் கூட ஏறிட்டு. இப்போ அடுத்து தான் ஒரு ஜாப் நம்ம எடுக்க போகிறோம். குவிக் ஜாபாப்பா? ஆமாம், ட்ரக்கு செலக்ட் பண்ணலாம். இருங்க பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஜாப் வேல்வோ தானே நீங்கள் செலக்ட் பண்ண? ஆமாம், வால்வோ தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஜாப் ஓட்டினார் தாத்தா. கொஞ்சம் ட்ரெயினிங்காக இருக்காரு. இப்போ என்ன இந்த ட்ரக்கு தான் எடுத்துருக்கோம். நம்ம லோடு என்ன எடுக்கலாம்? ஏதாவது ஒன்று சீக்கிரம் செலக்ட் பண்ணுவோம். இதுவும் சிக்க மாட்டேங்குது. நல்ல இதுவா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நல்ல கலருக்கு டிசைன் ஸ்டக்காக ஓட்டலாம். அப்படின்னாலும் நிறுத்தும் போது டேமேஜ் பண்ணி போகிறோம். இது ஓகே மாதிரி தெரியுது. வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த இதையை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரக் நல்லா இருக்கா? பேர் என்ன பேர்? இது நம்ம நிறுத்தும் போது இது நல்லா இருக்கே. இதில் பார்க்கலாம். நான் எல்லாம் உட்காந்துட்டு இருக்குது. டிசைனாக இருக்குது லோகோவை. வெஸ்டர்ன் ஸ்டார் இதில் பார்க்கலாமா? ரெட்டு தான் நான் எடுக்க போகிறேன். ஓகே, இதுவே எடுத்துக்கலாம். ரெட் கலர் தான் எனக்கு பிடிச்ச கலர். வேறு கம்மியாகவும் இருக்குது. சின்ன டிஸ்டன்ஸு, ஜாலியாக ஓட்டு போகலாம். 1100. இன்னும் இது எடுக்கலாமா? ரெட்டே எடுக்கலாமா? எடுப்போம். ஐடியா சீட் பண்ணி தான் எடுக்கணும். நல்ல ட்ரக்காக எடுப்போம். விளையாடுறது மோட் கேமு பாதி தான் இருக்கும் அந்த கேமில். இதே டெமோ கேம். ஃப்யூச்சரில் நம்ம புதுசு ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லா மேப் அன்லாக் வர மாதிரி எடுத்துருவோம். இதே எடுத்துப்போம். ஆமாம், சூப்பர். இப்போ நீங்கள் தாத்தா வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் வந்துருக்கீங்க. தாத்தா பாருங்கள், பயங்கரமாக ஃபின் பண்ணுவார். தாத்தா பார்ப்போம். லோட் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா மணல் லாரிலாம் காட்டிட்டாங்க. அப்பா, இதுதான் நம்ம ட்ரக்கு. தாத்தா வந்தாச்சு. நான் தாத்தா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? போன வாட்டி நீ மட்டும்தான் வந்த. இந்த தம்பியார் புதுசாக இருக்காரு. தாத்தா வணக்கம். தம்பி வணக்கம்பா. வணக்கம். வண்டியை பார்த்து எடுங்க, சாமி கும்பிட்டு எடுங்க. கோவிந்தா போட்டு எடுக்கலாமாப்பா? அடா தாத்தா, நார்மலாகவே எடுங்க தாத்தா. ஆரம்பத்து எதுக்கு கோவிந்தா போடுறீங்க? அங்கே பாருங்க, ஒருத்தன் கைங்காடி இருக்கேன். தாத்தா, கட்டி தான் போகிறீங்களா? ரூட் எங்கேயோ மாறி திரும்பி வர மாதிரி தெரியுது. ஐயோ தம்பி, நான் அந்த பக்கம் நினச்சேன். இந்த பக்கம் வழி இல்லையே. என்ன தாத்தா, ஆரம்பமே அளப்பறையாக இருக்குது. வியூ மாற்றி பாரியா எங்கே இருக்கோன்னு. காலையில் உங்களை புறவழி வரைக்கும் சோத்தை போட்டு கொண்டு வந்ததுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறீங்க. வியூ மாற்றி பார்ப்போம். இது எங்கே இருக்கான்னு தெரியலையே. தம்பி நான் ஐயோ, என்ன தம்பி இப்படி வந்து மாட்டிக்கிறேன்? நான் தாத்தா முட்டிச்சோத்தில் வந்து திருப்புங்க தாத்தா. இரு தம்பி, திருப்புறேன் ஒரு நிமிஷம். அப்போ நல்லா லாரி ஓட்டு உனக்கு தெரியும். பாரு இப்போ எப்படி திருப்புறேன். தாத்தா பேசாமல் நீங்கள் போயிட்டு கிளீனர் ஆகிடுறீங்களா? ரிவேஸ் பாருங்க, நாங்கள் திருப்புறோம். இரு தாத்தா திருப்புறாரு. என்ன ஒழுங்காக திருப்பிடுவார். வேலை செய்யும்போது பேசினா டிஸ்டர்ப் ஆகிடுவார். இரு திருப்புறாரு. ஏஜினான ஆளை இன்டர்வியூ பண்ணி எடுத்து நம்ம ஊர் ஆளியா, அதனால தான் எடுத்தேன். பாவம் எவனா ஏமாத்திட்டான் வேற. நம்ம கிட்ட சலசம் பண்ணுறதுக்குன்னு நீயும் தாத்தாவும் இருக்கீங்களா? பார்த்து திருப்புங்க தாத்தா, பிரிச்சிட போறீங்க. வந்தாச்சு. இருக்கானே, அவனை அடிச்சு பாடி ஆக்கிறாதீங்க. தாத்தா எப்படி திருப்பிட்டேன் வண்டியை? நல்லா பேசுங்க. ஆரம்பத்துலேயே 2 ட்ரெய்லர் வேலை இழுத்துட்டு போகிறோம். பார்த்து ஓட்டுங்க. பாருங்க, வேலை டைமில் எல்லாம் உட்காந்து வேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா தாத்தா வெளில எடுத்துன்னு வந்துட்டார். தாத்தா ஆல்ரெடி ஒரு 2-3 ரைடு ஓட்டாரு. பாருங்க, $7,000 சம்பாதிச்சு கொடுத்துக்கிறாரு நம்ம கம்பெனிக்கு. ட்ரக்கு மாஃபியா. இப்போ தாத்தா என்ன ஸ்டேரிங்கை சுற்றிட்டு இருக்காரு. அவர் நம்ம ஊர் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தாரியா? அப்படிதான் ஸ்டேரிங்கை ஓடிப்பாரு. இது பவர் ஸ்டேரிங்னு தெரியாது அவருக்கு. அம்மா ஃபன் தாத்தா, ஃபன்னாக தான் பேசிக்கிட்டு இருக்கதான். பேசிட்டே போய்ட்டு லாரி ஓட்டுறீங்க. இவ்வளோ வக்கனையாக பேசுறீங்க. கம்பெனி முதலாளிங்களா ஆஃபீஸில் தானே உட்காந்துருக்கணும். ஏன் கூட எல்லாம் தொத்திக்கிட்டு இருக்கீங்க? அட தாத்தா, ஊருக்கு புதுசு நீங்கள். ஊர் வந்து நீங்கள் பார்த்து போன ரூட்டு தெரியாது. ட்ரக்கு வந்து புதுசாக ஓட்டுறீங்க. உனக்கு உதவி பண்ணலாம் தான் தாத்தா. வேறு என்ன, அந்த ரைட் எடுக்கணும் பாருங்க. பார்த்து போங்க. நீங்கள் பாட்டில் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டு மாப்பியாவா அப்படின்னு சொல்லி நம்ம கடை தர்றோம். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெய்லர்லேருந்து நம்ம இந்த 2 ட்ரெய்லர் பின்னாடி இருக்கு பாருங்க, போட் மாதிரி. அதை வந்து கடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கன்னா மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? நாங்கள் இருந்தோம்னா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை காப்பாற்றி விடுவோம். அதனால தான், வேறு எதுக்கு. சிக்னலில் தாண்டிங்க. சிக்னலில் தானே ஃபைன் போடுறேன். இல்லை, நம்ம ஊர்லலாம் நான் சிக்னலில் நின்றுதான் இருக்கிறேன்.
என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா, இந்த ஊரில் அப்படி தான் பாருங்க. 200 சாலிடாக வந்து 10,000 ரூபா பிடிக்கிட்டான் ஃபைனில். அட பாவீங்களா, நம்ம ஊர் காசில் 10,000 ரூபா தாத்தா. தாத்தா நீங்கள் தாத்தா சேலரியிலேருந்து பிடிச்சிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேணா ஒழுங்காக ஓட்டுற சேலரி எல்லாம் பிடிச்சிடாத. 10,000 சொன்னோன்னே எனக்கு படக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சலஸில் ஓட்டிகிட்டு இருக்கோம் தாத்தா. இந்த ஊர் கேள்விப்பட்டீங்களா? நான் நிறைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க இந்த ஊரை. பயங்கரமான ஊர் இது தெரியுமா? நானே என்னை வந்து ட்ரக்கு ஓட்டிட்டு வரேன், மொத்தம் ஏமாத்திட்டு போயிருக்கேன். என்னை போய் படம் பார்த்தியா இதை பார்த்தியா கேட்டுக்கிருக்கே தம்பி. நக்கலியா உனக்கானா? சரி விடுங்க, பார்த்து வண்டியை ஓட்டுங்க. 175 மைல்ஸ் நம்ம போய் ஆகணும். 3 மணி நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டே ஓட்டு போகலாம். 3 மணி நேரம் மக்கள் பார்க்க மாட்டாங்களேப்பா. கேமிங் டைமில் 3 மணி நேரம்னு வருது, சீக்கிரம் முடிச்சிடலாம். 20 நிமிஷமே பார்க்காம ஒரு வியூ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். தாத்தா வந்துட்டார்ல, தாத்தா வந்துட்டாருன்னா அவருனால வியூக்கு நம்ம வந்து அதிகமாயிரும். தாத்தா பாருங்க பயங்கரமாக ஃபன் பண்ணுவார் தாத்தா. பார்த்து போங்க. ஃபாஸ்ட்டு சர்ன்னு ஏறாரு தாத்தா. மணல் ட்ரக் ஓட்டியிருக்காருல, மணல் லாரி சும்மாவா? பார்த்து ஓட்டுங்க. தாத்தா என்ன விரட்டுறாரு வண்டியை? ஆமாம், 63 அது இது மணல் லாரி ஓட்டுறதுக்கு முன்னாடி ஊரில் வந்து மாடி ஓட்டிட்டு இருந்தார் போல, சொல்லிட்டு விரட்டுவார். அப்படிதான். அங்கே பாருங்க மஸ்டாங் கார்லாம் போகுது பார்த்தீங்களா தாத்தா? வியூ எப்படி இருக்குது உங்களோட லாரி? நீங்கள் ஓட்டுற ட்ரிக்கு தான் பாருங்க. தாத்தா ரேஸ் கார்டு போட்டிக்கு போகிறாரு. தம்பி பார்க்க நல்லா இருக்கே தம்பி, அருமையாக இருக்கு. சிம்சம் பண்ண போகிறாரு. பார்த்து ஓட்டுங்க. ரோட்டில் டயர்லாம் கலந்து கிடக்கு. எவனா போட்டு போய்க்கிறான் போல இது. எப்படி இருக்குது தாத்தா ட்ரக்கு? பார்த்தீங்களா சூப்பராக இது பாருங்க. தம்பி அடிக்கடி வியூவை மாத்தாத, என்னால் இப்போ ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியலங்கன்னா கொண்டு போய் சொருவிட போகிறல. என்ன தாத்தா வண்டி எப்படி மோதிட்டீங்க? ஏன் தம்பி நீ இஷ்டமா இப்படி வியூ மாற்றிக்கிட்டே இருந்தா நான் எப்படி ஒழுங்காக வண்டி ஓட்டுறது? சரி இனிமேல் வியூ மாற்றாமல் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கேன், ஓட்டுங்க. பரவாயில்ல. இப்போ இந்த ட்ரக்கு கொஞ்சம் நல்ல டேமேஜ் ரொம்ப ஆகலை, இடிக்கி. இதே நீங்கள் உங்கள் ஊரில் லாரியில் ஓட்டுருந்தீங்கன்னா நேரத்துக்கு டொக்காயிட்டு இருக்கோம். மாற்றிக்கிட்டே இருக்கிய, எப்படி நான் ஒழுங்காக வண்டி ஓட்டுறது? வியூ அப்படி மாற்றினாதான் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். சும்மா ஓட்டுங்க, டேமேஜ் ஆனால் பார்த்துக்கலாம். போலீஸ்காரன் வேற போகிறான், பசாமல் போங்க. ஆமாம், நீங்கள் எதனா வந்து சிக்னலில் நிற்காமல் போனீங்கன்னா வந்து புஷ்னு போயிடுவான். ஐயோ தம்பி, ஐயோ பயமாக இருக்கப்பா. ஏறாம பாருங்க. அதெல்லாம் ஒன்றே ஆகாது, கவலைப்படாதீங்க, நாங்கள் தான் இருக்கோம்ல. யூ-டர்ன் போடணும், பார்த்து போங்க. மேலே வேற ஏறுது, இடிச்சிடாமல் போங்க. அது சின்னி பக்கம் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அங்கே பாரு. பார்த்தேன். ஸ்மால்ஸ் நம்ம ஊரில் குட்டியான மாதிரி சின்ன சைஸில் வச்சு ஒருத்தன் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் தாத்தா. ஆனால் வந்து நல்லா கடுமையாக உழைப்பார். ஒரு 2-3 ரைட் தான் ஓட்டியிருப்பாரு. $7,000 $1,500 $7,200 சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு. ரைன் கட்டாமல் போயிருந்தா $10,000 ரைடில் கொஞ்சம் வந்து ஒழுங்காக ஓட்டினார், தனியாக ஓட்டினாரா, அதனால் ஒழுங்காக ஓட்டிட்டார். இப்போ நம்ம கூட இருக்கிறனால தான் அப்படி ஆகுது. தம்பி பேசிக்கிட்டே வியூ மாத்துறீங்க, சொன்னா கேளுங்க, வண்டியை கூட்டு போய் நான் விட்டுருவேன் நான். அட தாத்தா இடிச்சா பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, ஏரிய வியூவில் பார்க்குறது அப்படி அழகாக போகுது. பார்க்குறது ரசிங்க. என்ன நீங்கள் சர்ஃபெக்சல் வியூவில் வேணாமா? தம்பி நண்பர் ரொம்ப நல்லா காமெண்ட் பண்ணுறது உங்களோட கூட வந்தவர். ஆனால் என்ன எனக்கு சிரிப்பு தான் வர மாட்டேங்குது தாத்தா. அவனுக்கு ரெண்டு பேரும் செம்ம கானில் இருக்கோம். வியூஸ் போக மாட்டேங்குதே, நாங்களே வந்து காமெடிக்கு முக்கிக்கிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் வேறு வந்து காமெடிக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, எங்களை கலாக்கிறீங்களா? சும்மா இருங்க. கதவு தள்ளி விடுறான். அப்புறம் யாரையா வண்டி ஓட்டுறது? பாவம் தாத்தா, பாவம். ரொம்ப கஷ்டப்பட்டு தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்தவர் ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டாயா பாவம். ஊரில் வந்து மணல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தார் தாத்தா. ஆக்சுவலி அவரை வந்து அமெரிக்காவில் இங்கே வந்து ட்ரக் ஓட்டுற வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றிட்டு போயிட்டான். அதெல்லாம் தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்தார். என் கண்ணில் சிக்கி இப்போ வந்து ட்ரக் ஓட்டுற வேலை கொடுத்துக்கிறேன். ட்ரக் மாஃபியா கம்பெனியில் தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்தாருன்றான். சுற்றிக்கிட்டு இருந்தார், என் கண்ணில் சிக்கின்னு சொல்கிறேன். கண்ணு தாத்தா ரொம்ப போர் அடிச்சிட்டோம் போல, அமைதியாக ஓட்டிகிட்டு வராரு. என்ன தாத்தா எதை பேசுங்க? சும்மா தம்பி பேசி தான் வண்டியை கொண்டு போய் நான் சுருக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வயசாகி போச்சுல்லப்பா, அதம்மா கொஞ்சம் தொண்டை அப்பப்போ சிக்கிக்குது. என்ன தாத்தா உங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்குமா? 58 60 அந்த மாதிரி இருக்குமா? இருக்கும் தம்பி, எனக்கே ஞாபகம் இல்லை. இன்னும் ஒரு 60 62 வயசு இருக்கும். 62 வயசு ஓட்டலன்னா கற்றுக்கணும் இவர்கிட்ட. கட்டினமாக உழைச்சி எப்படி வந்து சொந்த காசில் வந்து சாப்பிட்றாரு பார்த்தீங்களா? இன்னும் 122 மைல் தான். நம்ம 55 கிலோமீட்டர் தான் போகணும், ஆனால் 71 போய்க்கிருக்கோம். ஹெலிகாப்டர்லாம் பறக்குது.
ஆமாம்ல, இது என்ன நீட் ஃபார் ஸ்பீடா? ஹெலிகாப்டர்லாம் வந்துட்டு இருக்கு. சொல்ல முடியாது. நீட் ஃபார் ஸ்பீட் மோடுன்னு சொல்லிட்டு உள்ளே பூந்து காரை ஓட்டிக்கிட்டாலும் ஓட்டுவாங்க, இடிச்சிட்டு உடச்சிட்டு ஓட்டுவானுங்க விட்டாலும். அந்த மாதிரி இருக்குப்பா. இருக்கா ஓடிட்டு இருக்காங்களே. அப்படியா? இது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பீட் லிமிட் வந்து இதில் கிடையாது. நம்ம வந்து இஷ்டத்துக்கு நல்லா ஃபுல் ஸ்பீடில் போகலாம். 100 கிட்டே போகலாம் போட்டுருக்கே. அது தாத்தா லாரி ஓட்டுறவரில் அடிச்சு உடச்சி வடச்சு பயங்கரமாக ஓட்டு போவார். லேண்ட்லேயே அவர் தான் ஓட்டுறாரு. யாருமே ஆமாம், இந்த லேண்டை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க பாருங்க, அந்த பார்க் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அங்கே இருக்கிற பிரசிடென்ட்டுக்கே அந்த அளவுக்கு ரோடு பிளாக் பண்ண மாட்டாங்க. தாத்தா வந்துச்சுன்னா மொத்த ரோடையும் பிளாக் பண்ணிடுறாங்க, ரோடு காலியாக போகுது. இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்காங்களே. நான் தாத்தா பேசாமல் போகிறீங்க, ஊரெலாம் எப்படி இருக்குது சுற்றி பார்த்தீங்க, 2-3 ரைடு ஓட்டிகிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? தம்பி என்ன தம்பி இது ரோடெல்லாம் காலியாக இருக்குது, டிராஃபிக்கில் ஓட்டினா தான் தாத்தாவுக்கு ஒரு குஷியாக இருக்கும். இது காலி ரோட்டில் ஓட்டுறது ஒரு மாதிரி இருக்குப்பா. நம்ம ஊர் அப்படி தான் தாத்தா, டிராஃபிக்காக இருக்குது, நீங்கள் ஓட்டி பழகிட்டீங்க. எல்லாம் ஃபுல்லாக ஹைவேவாக இருக்கும், ரோடெல்லாம் அப்படி தான் காலியாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து போன ஊரில் போயின்னு இருக்காங்க. ஹைவேல தானே ஓட்டுறீங்க, உங்களால் வேகமாக ஓட்ட முடியுதா? இதே நம்ம ஊரில் ஹைவேல எவ்வளோ வேகமாக ஓட்டுவீங்க, சர்றன்னு அடிச்சு தூக்கிட்டு போகலாம். ஃபாரினில் போனால் அப்படி தான், நீங்கள் போக போக உங்களுக்கே பழகிடும். என்னமோ சொன்னாங்க, அப்போ தான் நினச்சேன் எதுவும் ஆக்சிடென்ட் பண்ணாமல் போகிறீங்க. பேச முடியல, அதுக்குள்ளே வந்து காரை கொண்டு இடிச்சிட்டு போகிறான். தாத்தா என்ன தாத்தா கண்ட்ரோல் எழுந்துருச்சா? வண்டி சுற்றுது. அது வேற கொஞ்சம் வந்து இதுவாகுது. தாத்தா ப்ரெஷர் மாத்திரை போடலன்னு நினைக்கிறேன், கை விடாத. வயசாயிடுச்சுல, அப்படி தான் இருக்கும். அது ஓட்ட பழகிடுவார். தாத்தாக்கு ஒரு தோசைக்காரன் வந்து உங்க 40 வயசு வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கான் போல. அதுக்கப்புறம் என்னங்க அதுவே பழகிடும். அதுவே பழகிறேன்ட்டு வெளியூருக்கு அமுச்சு விட்ருக்காங்க. அதனால தான் இப்போ இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிறார், நம்மக்கிட்ட மாட்டிக்கின்னு. கவலைப்படாதீங்க தாத்தா, சீக்கிரம் நீங்கள் வந்து சம்பாதிக்கிற காசில் உங்கள் சொந்தமாக புதுசாக ஒரு ட்ரக்கு வாங்கி அந்த ட்ரக்கை உங்ககிட்ட குத்துட்றேன். நீங்கள் தனியாக அதை ஓட்டிக்கங்க. நான் வேறு ஒரு புது ட்ரக் ஒன்று ரெடி பண்ணி வேறு ஒரு ஆளை வச்சு அவனை வச்சு ஓட்டிக்கிறேன். அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கூட உட்காந்து பேசி நீங்கள் ஃப்ரீயாக ஓட்டிக்கோங்க. தாத்தா நீங்கள் அமெரிக்கன் ட்ரக் மட்டும்தான் ஓட்டுறீங்க, யூரோப்பியன் ட்ரக்ஸ்லாம் ஓட்ட மாட்டேங்கிறீங்களே. போகிறேன்னு சொன்னா அப்ராடு அமெரிக்கா பார்க்கணும் ரொம்ப ஆச்சம் தான். நான் அமெரிக்காவுக்கு வரேன்னு சொன்னேன், ஆனால் அந்த நாசமாக போகிற கூட்டு வந்து ஏமாத்திட்டு போயிட்டான்பா. தாத்தா ரொம்ப பாவமாக பேசுகிறாரு. நல்ல வேலை என்கிட்ட மாட்டினீங்க, இல்லைன்னா உங்கள் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. ஐயோ தம்பி, அதுக்கு தான் நான் முதல்ல சொல்லியிருப்பேன், காலத்துக்குலாம் கடினமாக உழைச்சி இந்த ட்ரக்கு மாஃபியா கம்பெனியை முன்னேற்றுவோம்ப்பா. நீ ரொம்ப பேச வைக்காதீங்கப்பா, எனக்கு உன்னால் முடியல, தொண்டை வலிக்கு. தாத்தா நல்லா பேசுகிறாரு. வயசில் அது தாத்தாக்கு வயசு ஆயிடுச்சுல, தொண்டை வலிக்குது, ரொம்ப நேரம் பேச முடியல. வந்துட்டோம் இன்னும் 67 மைல்ஸ் தான் இருக்குது. எப்படியாவது ஓட்டி கொண்டு போய் முடிச்சு விட்ருவோம். இந்த ரைடை எப்படியாவது நல்லபடி முடிச்சு விட்ருங்க தாத்தா. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பெரிய ரைட்லாம் காத்துருக்குது, பயங்கரமாக ஓட்டலாம். 71 போகிறாரு, நல்லது ஸ்பீடு. 71 மைல்ஸ் per hour. நான் முதல்ல இதை பார்த்துட்டு மீட்டர் per hour நினச்சிட்டேன். அப்புறம் மைல்ஸ் per hour அடைச்சு. தம்பி எனக்கே தெரிகிறது மைல்ஸ் per hour. நீ என்னப்பா இப்படி பேசுகிற? சொந்தமாக ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க, மைல்ஸுக்கும் மீட்டர் கூட வித்தியாசம். பத்தியா தாத்தாக்கு நக்கலை பத்தியா? குளிங்க சிரிக்கிறாரு. என்னைய பார்த்தா எப்படி தெரியும் தாத்தா? கூட உட்காந்து சகஜமாக பேசுனால நான் கம்பெனி ஓனர்னு மறந்து பேசுறீங்க. நான் நீங்கள் லேபர், அது ஞாபகம் இருக்கட்டும். ஸ்பீட் எடுத்துறாரு. நீ ஓனர் லேபர்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் விட்டு 2 பேர்த்து முடிஞ்சுட்டு போயிருக்கோம் இல்லையா? தாத்தா பார்த்து தம்பி பரவாயில்லப்பா இருக்கட்டும். அப்படியா நீ வலிக்க வருவ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஸ்பீட் எடுத்து டக்குன்னு வளைச்சி 2 நேரம் வச்சுக்கோ, அவ்வளோதான். காலி ரோடு தான், பைபாஸ் தானே போகிறாரு, அதனால் ஸ்பீடு எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட உயிர் அவர் கையில். ஆமாம், எங்கன்னா கொண்டு போய் சொல்லி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனா கிடையாது, அவரும் சேர்ந்து தானே காலி ஆவார். டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிற அவர் தான் முதல்ல அடி வாங்குவார். ஆக்சிடென்ட் ஆகுன்னு அவசரமாக பேசிக்கிட்டு கொஞ்சம் வாங்கல அரைச்சொல்லா சொல்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படிதான் தான் ஃபன்னாக போனோம், ஜாலியாக அப்படியே பேசிட்டே ஓட்டிட்டு போக வேண்டியதான். வண்டியே கவுந்தாலும் பிரச்சனை இல்லை, வாடகை ட்ரக் தானே, மாஃபியா நம்ம கடத்திட்டு தானே போகிறோம், பிரச்சனை இல்லை விடுங்க. தாத்தா வந்து மண்டை ஸ்டேரிங்கில் அடித்து மண்டை புழக்கிறது உனக்கு ஜாலியாக பேசுறா? தாத்தா மைண்ட் வாஷ் தான் அப்படி இருக்கும். ஏன்னா உங்களை நம்பி வந்துட்டு உதவி பண்ணுன்னு பக்கத்தில் உட்காந்து ஓத்திரம் பண்ணிட்டு அரைச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களாடான்னு யோசிப்பார் தாத்தா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் முடிச்சிட்டோம், 29 மைல் தான் இருக்குது. எப்படியாவது ஓட்டிடுங்க தாத்தா, இதே ஸ்பீடில் முடிச்சிங்கன்னா முடிச்சிடலாம் பாருங்க. கமான். தம்பி நீ என்ன கமான் குதிரையா ஓட்டிக்கிட்டு பார், வியூவை மாத்தாதன்னு சொல்லிவிட்டா கொண்டு போய் இடிச்சா வச்சுக்கோ, 10 பிசாக்கு தேராது ட்ரக்கு.
தாத்தா கோவமா பேசுறீங்க, விடுங்க விடுங்க. வியூ அப்பப்போ மாற்றணும் தாத்தா. அப்படி மாற்றிக்கிட்டு அப்படி அந்த வேறு வேறு வியூவில் காமிச்சாதான் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படியே ரோடே பார்த்துட்டு தான் இப்படி நான் போர் அடிக்காத. அப்பப்போ வியூவை மாற்றி இடிச்சு இடிச்சு ஃபன்னாக போவான். வாங்க என்ன பாருங்க, அந்த ட்ரக்கை அழகாக ஓவர்டேக் பண்ணுங்க பார்ப்போம். அப்படி அப்படியே உரசிக்கிட்டே ஓவர்டேக் பண்ணிங்க. அப்புறம் தாத்தா ப்ரெஷர் மாத்திரை போடுனா கேட்குறியா? அது வீட்டு மாட்டிட்டார், இடிச்சிட்டாரு வேற. இடிச்சு மார்க்பட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி விடுவீங்க தாத்தா. அப்படியே திருப்புறேன் இரு. இப்படியே திரும்பி இருந்தா ரோட்ல திருப்பி போயிடுவோமா? இப்படியே கழுத்துல போடுவாங்க. ஐயோ தாத்தா, நான் சொன்ன அந்த பக்கம் இறங்க வாங்கன்னு. தம்பி இந்த ரோட்ல வந்து ஒருத்த வந்து இடிச்சு விட்டானே, இப்ப எப்படி போறது? என்ன தாத்தா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறேன் ஒழுங்கா கேளுங்க. நான் சொல்கிற மாதிரி போங்க. இருங்க உள்ளே போகிறேன். இப்போ மறுபடியும் கேம் உள்ளே போகிறோம். நான் சொல்கிற மாதிரி ஒழுங்காக ஓட்டுங்க. ஏடாகடமாக ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் ஆகும். தாத்தா பேசாம பிளாக் லிஸ்ட்ல போட்டு என்ன இப்போ நான் சொல்கிற மாதிரியே ஓட்டு ஒன்றும் இல்லை. ரிவர்ஸ் எடுத்துட்டு அந்த ட்ரக் போனதுக்கப்புறம் வண்டி எடுங்க, வேறு வழியே இல்லை. இப்போ அந்த ட்ரக்கு சொல்லி பண்ணிக்கலாம். இப்போ ரிவர்ஸ் எடுங்க, வேறு வழியே இல்லை. ரிவர்ஸ் எடுக்கிற ஒரு நிமிஷம் இருப்பா. பார்த்தீங்களா எப்படி மாட்டிகிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ நீங்கள் ரிவர்ஸ் எடுத்தால் தான் அவன் போவான். அவன் போனால் தான் உங்களால் போக முடியும். சரி சரிப்பா, மன்னிச்சிருப்பா. இருப்பா, ரிவர்ஸ் எடுக்கிறேன்ப்பா. இருப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கே இந்த ரோட்ல ஓட்டுறது. நம்ம ஊரா இருந்தா என்னத்துக்கு அழகா யூ டர்ன் போட்டு சும்மா பூத்துக்கு ஆப்போசிட் ரோடா இருந்தாலும் பரவாயில்லன்னு போயிருப்பேன். தாத்தா சைக்கிள் ஓட்டுறதா நினைப்பு பூந்து போயிடுவாரு. தலைவர் தான், அதாவது தாத்தா நம்ம ஊரில் போகிற மாதிரி ஆப்போசிட் ரோட்டில் அப்படியே ஆரன் அடிச்சுக்கிட்டே அப்படியே வந்து பூந்து போயிடலான்னு பார்த்துருக்காரு. இது பைபாஸு, அந்த பக்கம் இறங்குறது தாத்தாக்கு தெரியல ரோடை பற்றி. பாருங்க அவன் போயிட்டு இருக்கான் பாருங்க. போயிட்டோம் இருங்க இருங்க இருங்க, அவன் போட்டோம் இருங்க தாத்தா. அவனே ஏதோ ஒரு குப்பலாரி போயிட்டு இருக்கான். அவனை போய் முட்டி திரும்ப கவலையப்படாத, ஏதாவது திரும்பியாச்சு அவ்வளோதான். மேல எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிது பார்த்தீங்களா தம்பி? நான் பண்ணாத டிராஃபிக் ஜாமா சுத்தரம் டிராஃபிக் படம் பார்த்துருக்கியா? அதை விட்டு நல்லா அவக்கனே பேசுங்க. இனிமேலாவது ரூட்டு மாறாம போங்க. லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுத்துட போறீங்க. உங்களுக்கு நடுவில் பேரிகேட் போடாமல் வச்சிருக்காங்க. பேரிகேட் போடல. இவர் இப்போ ஏறும்போது ஆப்போசிட்ல வந்து ட்ரக் வரும்போது இருந்தானே, இல்லைன்னா அப்படி நின்று வேண்டியது. அவனும் போக மாட்டான், நம்மளையும் போக விட மாட்டான். முடிய போகிற நேரத்தில் இப்படி ஒரு இக்கட்டில் போய் மாட்டிக்கினாரு தாத்தா. போங்க, 11 மைல் தான் இது இடிக்காம அப்படியே ஒழுங்கா போங்க. தாத்தாக்கு முதல்ல நல்ல ஹாஸ்பிட்டலாக போயிட்டு கண்ணை கட்டணும். ஒரு இந்த ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் அதெல்லாம் வந்து தாத்தாக்கு தெரியாதுல்ல. அதனால் சடங்கு லெஃப்ட் எடுத்துறாரு, பட்டக்குன்னு ரைட் எடுத்துறாரு. இவ்வளோ நேரம் நோட் பண்ணியா ஒரு லெஃப்ட் ரைட்டில் கூட இண்டிகேட்டர் போடல தாத்தா. ஊரில் இண்டிகேட்டர்லாம் நான் போட்டதே கிடையாது. அப்படின்னா என்னன்னு கேட்குறாரு. தாத்தா எப்படி லைசன்ஸ் வாங்கி இங்கே வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் அதை இண்டிகேட்டர்லாம் போட்டு ஓட்டினது இல்லையா தாத்தா கேட்டால் சொல்கிறாரு. தாத்தா நிறைய டைம் நின்றுட்டு தான் ஓட்டு வரான். ஏதாவது ஒரு கட்டுலையாவது தெளிவா அழகா கட்டாயி அப்படியே போயிருக்குமா? சரி வந்துட்டு கிட்ட அப்படியே முடிச்சு விடுங்க தாத்தா. தம்பி இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இப்பா வேலை முடிய போகுது. இப்பயாவது கொஞ்சம் பேசாமல் வாங்கலாம்பா. தொணன்னு காதில் வந்து கொசு கத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் பேசணும் கொசு கத்துற மாதிரி இருக்கேன். ஐயோ தாத்தா உங்கள் குரல் கொசுல முக்கி பேசுகிற மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ, இதில் வந்து நீங்கள் எங்களை சொல்கிறீங்களா கொசு கத்துற மாதிரி இருக்குன்னு? பேக்கர்ஸ்ஃபீல்ட் டிஸ்கவர் புதுசாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம் மேப்பில். என்ன அந்த ரெண்டாவது கிளிக் பண்ணுங்க, அதையே கொடுத்துக்கலாம். முதல்து வரல போல் இருக்கு. ஆப்ஷன்லேயே இல்லை. நான் அந்த ரெட் கலர் ஃப்ளாக் காமிக்கிட்டா தா கரெக்டாக அங்கே திரும்பி நிறுத்திடுங்க. போங்க போங்க போங்க, இங்கே நிற்கிறீங்க. நான் இடம் தெரியலையா தாத்தாக்கு இங்கே என்ட்ரு கொடுத்துட்டாரு. தாத்தா எப்படியோ முடிச்சிட்டாரு. பார்த்தல தம்பி, $1100 நான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். நல்லா சரிங்க. $1500 வர வேண்டியது $400 ஃபைனில் போயிடுச்சு. என்ன பேசுறீங்க நீங்கள்? என்ன இது ஏற்றிக்கலாம், எக்கானமி ஏற்றிக்கலாமா இல்லை வந்து இது ஏற்றிக்கலாமான்னு தெரியல. ஹை வேல்யூ கார்கோவா? ஓகே போட்டு ஹை வேல்யூ கார்கோ வேணாம். ஆமாம் ஹை வேல்யூ கார்கோ ஓகே. எப்படியோ தாத்தா நம்மளுக்கு வந்து பாருங்க $7000 $7800 சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். எப்படியோ தாத்தா நம்மளுக்கு வந்து நம்ம ட்ரக் கம்பெனியை வந்து முன்னேறத்துக்கு உதவி பண்ணுவார். நான் தாத்தா நீங்கள் தான் பேச விரும்புகிறீங்களா?
பார்த்தீங்கன்னா 7,800 சம்பாதிச்சு கொடுத்தீங்க. Subscribe. இன்னும் எவ்வளவு ஓட்ட போற மாதிரிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்